திராவிட இயக்கம் பார்ப்பன எதிர்ப்பின்பால் கட்டி எழுப்பப்பட்ட மாளிகை தான். நீ அந்த மாளிகையை பார்ப்பன கடப்பாரி கொண்டு எதிர்கொள்றானா எங்களுக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன இல்லாத மக்களை சாதியாக அணிதிரட்டி உங்க சாதிக்கு பெரியார் எதாவது செஞ்சாரா, பெரியார் உங்க சாதிக்கு எதிரி அப்படிங்கிற இந்த எச்ச அரசியலை செய்யாம நேர்மையாக பெரியார் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர், நான் அந்த பார்ப்பன ஆளுமைகளை கொண்டு பெரியாரை வீழ்த்துறேன், நீ நேர்மையா டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப சொல்றான், நாளைக்கே மாத்தி பேசுவான், நாளைக்கே வேற ஒருத்தரை தூக்கிட்டு வந்து நம்ம சாதியில இவர் இருக்கும் போது நமக்கு எதுக்குங்க பெரியார் அப்படின்னு பார்ப்பனர் அல்லாதவரையும் பெரியாருக்கு எதிராக தூக்கிட்டு வருவான். நீ நேர்மையாளர்னா பாரதியை கொண்டு பெரியாரை வீழ்த்து, நீ சொல்லக்கூடிய உவேசாவை கொண்டு பெரியாரை வீழ்த்து, இன்னும் பார்ப்பன லிஸ்ட் பெருசா எடுத்துக்கோ, அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து நீ முடிச்சா பெரியாரை வீழ்த்து. நீங்க எதுவுமே சாத்தியம் கிடையாதுங்க. நீங்க பெரியாருக்கு எதிராக இவன் கொண்டு வர்றான் பாத்தீங்களா, இவங்க யாருமே இயக்கம் கட்டியவர்கள் கிடையாது. இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்குல்லங்க, இதுல யாராச்சும் இந்த மக்களுக்காக இயக்கம் கட்டினவங்க இருக்காங்களா? நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா புத்தருக்கு பிறகு பார்ப்பன எதிர்ப்புக்காக ஒரு இயக்கம் கட்டிய ஒரு தலைவர்னா அது தந்தை பெரியார் தான். நீங்க புத்தரோடது பௌத்தம்ங்கிறது மதமாக இன்றைக்கு பார்க்கப்படுது, அன்றைக்கு அது ஒரு இயக்கம், பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம் தான் பௌத்தம்.